பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அரசியல் கட்சிகளை அச்சுறுத்தி அழைப்பதாக எழும் விமர்சனத்திற்கு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே மக்கள் தானாக முன்வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வருகிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இப்போது இருக்கிறது. எங்களுடன் கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை பற்றி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் இந்த மாதிரி வைக்கிறாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களை கூட அச்சுறுத்தி ஒரு இடத்த கூட்டிட்டு போக முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து இந்த விமர்சனம் வைக்கிறதே தவறு. மாற்றம் வேண்டும் என மக்கள் மனதில் இருக்கும் ஏக்கத்தை தணிக்கும் விதமாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே இணைந்திருக்கிறது. 57 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இரு கட்சிகள் ஆண்டு வருகிறார்கள். மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வேண்டும் என ஒரு ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை தணிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு நலன் கருதி, இந்திய நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். மக்களவை தேர்தலின் மூலம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என குஷ்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒரு மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. தமிழகத்தில் இது வரைக்கும் ஆளுங்கட்சியிலேருந்து எங்களை தாண்டி வேறு யாரும் வர முடியாதுன்னு ஒரு தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரதமர் டெல்லியிலேருந்து தமிழகத்து மேலே, தமிழ்நாட்டு மேலே, மக்கள் மேலே இவ்வளோ அக்கறை காட்டும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.